சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் பேரவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கருத்து கேட்பு கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில தற்பொழுது இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அடுத்து 5 ஆண்டுகளுக்கான வளர்ச்சியை திட்டமிட திமுக 2.0 தயாராகி வருகிறது. இந்த புதிய பயணத்திற்கான தேர்தல் அறிக்கையில மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்கிற திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய விருப்பப்படி ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகளின் தேவையையும் பிரதிபலிக்கும் வகையில மக்கள் பங்கேற்புடன் கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் அறிக்கையை உருவாக்க திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தயாராகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் முனைவோர், மாணவர் சங்கங்கள், கல்வியாளர்கள், அரசு ஊழியர்கள் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள், அதே போல தன்னார்வலர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினிடம் கருத்துக்களை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்று வருகிறார்கள். அந்த வகையில்தான் இன்றைய தினம் இந்த கூட்டம் என்பது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறுகிறது, இன்று மற்றும் நாளை. இந்த கூட்டத்துல திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன், அமைச்சர் கோவி செழியன், அமைச்சர் TRB ராஜா, அதே போல MM அப்துல்லா, அதே போல கான்ஸ்டைன் ரவீந்திரன், மருத்துவர் எழில நாகநாதன், கார்த்திகேய சிவசேனாபதி, தமிழரசி ரவிக்குமார், அதே போல சந்தானம் IAS, சுரேஷ் சம்பந்தம் ஆகிய 12 பேர் இந்த குழுவுல தற்பொழுது அடங்கி பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள்.